நான் மாடக் கூடலிலே நங்கை மீனாட்சி தேன்மாறி பொழியும் திருமகளாக கொலுவித்திருக்கிறார். மங்கையர்க்கெல்லாம் அவள் அருள்வது மாங்கல்ய பாக்கியம். சொக்க தங்கம் போல் விளங்கும் சொக்கநாதரோடு பக்கத்திலே வீட்டிருக்கும் பாவை மீனாட்சி மதுரையிலே பார்க்கிறேன், மாங்கல்யம் கேட்கிறேன். அம்மா, அந்த விழாவிற்கு எங்களையும் அழைக்கிறேன். மகளே, மாங்கல்ய பாக்கியமே வாழ்வுக்கு போதுமா? கழுத்தில் தாலி கட்டிய பிறகு கணவனோ மனைவியோ படுக்கையில் விழுந்து பாயும் நோயுமாக ஆனால் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க முடியுமா? பணம் போனால் பாதி போயிற்று, உடல் நலம் போனால் அனைத்தும் போயிற்று என்பார்கள். அந்த ஆரோக்கியத்தை அளிக்க வல்ல மகா சக்தியை நீ அறிந்து கொள்ள வேண்டாமா? அது யாரம்மா? சினம் தணிய, நோய் தணிய, திரு தணிகை மலை மீது மனம் தெளிய வீட்டிருக்கும் மங்கை அவள் வள்ளி. அவள் குணம் தெரிந்து கோயில் கொண்டு குடியிருக்கும் குமரன். உடல் நலம் வழங்கும் உன்னத சக்தி அவர்களே. அந்த கதை என்னம்மா? சொல்லுகிறேன். வள்ளிமலை சாரலிலே ஒரு நாள் நாராயண நாராயண நாராயண. வாருங்கள் சுவாமி, அமருங்கள். நாராயண நாராயண. இந்த திருநாளில் தாங்கள் வருவதே ஒரு சுப சகுனம். நான் வந்தாலே கலகம் வரும் என்கிறார்கள், நீ ஒருவன் தான் சுபசகுனம் என்கிறார். நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்று எனக்கும் தெரியும் சுவாமி. ஆஹா, நம்பிராஜா, நான் கலகக்காரன் தான் என்பதை எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டாய். ஆமாம், இன்று இங்கு என்ன விசேஷம்? திணைப்புறம் காக்க வள்ளியை அனுப்பி வைக்கும் திருநாள். ஆமாம், வள்ளியா? அது யாரப்பா? அது அவள்தான் சுவாமி, என் மகள் வள்ளி. நாராயண, மகாலட்சுமியின் மகளைப் போல இருக்கிறாளே. நம்பிராஜா, உனக்கு 7 ஆண் மக்கள் தானே? இவள்? ஓஹோ, உங்களுக்கு தெரியாதா சுவாமி? ஒரு நாள் நாங்கள் திணைப்புறம் சென்றிருந்த சமயம் திடீரென்று ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டு ஓடிப்போய் பார்த்தோம். அங்கே வள்ளிக்கிழங்கு குழியில் கண்ணு கட்டிய தூரம் யாரையும் காணோமே. ஆமா, இந்த குழந்தை இங்கே எப்படி வந்தது? இந்த குழந்தையிடம் தெய்வாம்சம் இருப்பதாக என் அந்தராத்மா கூறுகிறது. இனி இவன் நம்முடைய மகன் அழகி என்று பெயர் வைக்கலாமா? வேண்டாம், பள்ளிக்கொடி அருகே கிடைத்ததால் பள்ளி என்றே பெயர் வைப்போம். பொருத்தமான பெயர். வள்ளி கொடி போலவும் இருக்கிறார், வள்ளி கிழங்கு போலவும் இருக்கிறார். நம்பிராஜா, இந்த அழகிக்கு பொருத்தமான அழகனை எங்கே தேடுவது? எங்கள் வேடர் குலத்தில் எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்களே. வேடன் வருவானோ இல்லை வேலனே வருவானோ? யார் கண்டார்கள்? உனக்காகவே ஒரு கனி காத்திருக்கிறது. போதும் சுவாமி, போதும். ஒரு முறைதான் ஞானப்பழத்தை கொண்டு வந்து என்னை பழனிமலைக்கு போக வைத்தீர். இப்போது மறுபடியும்? முருகா, இது ஒரு அபூர்வமான கனி. அப்படி என்ன தேவலோகத்தில் இல்லாத கனி? உண்மையை சொல்லிவிடுகிறேன், இங்கு வேறு யாரும் இல்லையே. அது கனி அல்ல முருகா, கன்னி. கன்னியா? ஆம், அந்த பருவச்சிட்டை பார்த்ததுமே அது உன்னிடம் இருக்க வேண்டியது என்று தீர்மானித்து விட்டேன். என்னிடம்தான் தேவயானி இருக்கிறாளே. அவள் உன் இடம் இருக்கிறாள், இவள் உன் பலம் இருக்கட்டுமே. பாவம், அந்த பெண் உன்னை நினைத்தே ஏங்கிக் கொண்டிருக்கிறாள். அப்படியா? ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னால் உடனே புறப்பட பார்க்கிறாயா? புறப்பட்டே விட்டாயா? இனி நான் தடுத்தாலும் நிற்கவா போகிறாய்? ஐயோ, தேவயானைக்கு இது தெரிந்தால் வள்ளிமலைச்சாலில் இருக்கும் அந்த பெண்ணை பற்றி ஏன் கூறினீர்கள் என்று என்னை அல்லவா கோபிப்பார்கள். ஓ, வள்ளிமலைச்சாரலா? பார்த்தாயா, அவள் திணைப்புறத்தை காத்துக் கொண்டிருக்கும் இடத்தின் பெயரை கூட சொல்லுகிறாயே. திணைப்புணத்தில் இருக்கிறாளா? என்ன விந்தை! அந்த வள்ளி திணைப்புறத்தில் இருப்பது உனக்கு எப்படி தெரியும்? அவள் பெயர் வள்ளியா? முருகா, நீ சரியான ஆள். பெயரை கூட தெரிந்து வைத்திருக்கிறாயே. எதற்கும் அந்த பெண்ணை பார்த்து விட்டு வருகிறேன். நாராயண்,
நாராயண். விக்னேஸ்வரா, நீ இருப்பதை கூட லட்சியம் செய்யாமல் உன் தம்பி போகும் வேகத்தை பார்த்தாயா? சிறுவன் தானே. அதனால் பெண் பார்க்க போவதை கூட உன்னிடம் சொல்லாமல் போக வேண்டுமா? என்ன? யாரோ வள்ளியாம் பள்ளிமலை சாரலில் திணைப்புணத்தில் இருக்கிறாராம். இதெல்லாம் முருகன் சொல்லிதான் எனக்கே தெரியும். அப்படியா? அண்ணா அண்ணா என்பதெல்லாம் வெறும் பேச்சோடு சரி. உன்னை வணங்கி ஆசியை பெற்று சென்றிருந்தால் ஒரு குண்டகமும் இல்லாமல் வள்ளியை மனம் புரியலாம் அல்லவா? ஆமாம். நீ சொல்லுவதை பார்த்தால் முருகன் உன் உதவியை கேட்டு வரும் வரையில் அவன் முயற்சிகளுக்கெல்லாம் குண்டகம் செய்வாய் போல் இருக்கிறதே. நாரதா, முருகனை நீ மன்னிக்க மாட்டாய். என்னவோ செய். நீ ஆயிற்று, உன் தம்பி ஆயிற்று, எனக்கே ஒரு ஒம்பு. நாராயண். வேடர் குலத்தில் பிறந்துவிட்டு வேளாணை மணக்கப் போகிறேன் என்றால் இது என்ன நடக்கிற காரியமா? நிச்சயம் நடக்கும். முருகன் என்னை தேடி கட்டாயம் வருவார். வளையலோ வளையல். இதோ வந்துட்டாரே முருகன். வளையல் வாங்குறையோ வளையல். அருமையான வளையல். கூப்பிட்டீங்களா? பருவ பெண்கள் போட்டுக்கிட்டா உருவத்துக்கே ஒரு தனி மெருகு வந்துடும். சரி சரி, கதை அழைக்காதீங்க, உட்காருங்க. உட்காருங்க அண்ணா. உட்கார் வள்ளி. வள்ளி, கையை நீட்டு. மயிலு, இந்த வளையல போடு. ஏயா, நீ போடுறது இல்லையா? இல்லைங்க, சின்ன பொண்களை நான் தொடறதில்ல. நான் பிடிக்க வேண்டிய கையம்மா இது. அந்த முருகப்பெருமான் பிடிக்க வேண்டிய கையல்லவா இது? என்ன இது சின்னதா போயிடுச்சு? இரு, வேற கொடுக்கறேன். இத போடு. இணைப்பனும் காக்க வேண்டிய பொன்னாம்மா நீ மயில் மீது அமர வேண்டிய புண்ணியவதி அல்லவா? என்ன சொல்ற? இது அதிக பிரசங்கி. அப்படித்தான் எதையாவது பேசும். மயிலு, பேசாம வளையல போடு. என்னால முடியல, எல்லாம் சின்னதா போகுதே. செட்டியார, நீங்களே போடுங்க. சரி, போடுறேன். வயசு பொண்ணாச்சேன்னு பார்த்தேன். யோ, கையடியா. என்னமோ சின்ன பொண்ணுங்களை தொட்டதே இல்லைன்னு இப்ப கை எங்கேயோ நீடுதே. வளையல உடையாம போடணும்ல, அதுக்காக பக்குவமா தான் போடணும். யாராவது? ஓஹோ, வளையல்காரரா? முதல்ல மூட்டையாவது காட்டு. எனக்கு பிடிச்சதா என் தங்கச்சி போடணும். அரே அண்ணனா, வாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் போடணுமா? அதுக்கு என்ன, போட்டுடுறேன். இதோ பாருங்க. என்னடா இது, வெறும் துணியா வருது? என்னையா, ஒரு வளையல கூட காணோம்? மூட்டை மாறி போச்சுங்க. நாளைக்கு புதுசு புதுசா தினுசு தினுசா கொண்டாரேன். உன்னை பார்த்தா உண்மையான வளையல்காரரா தெரியலையே. ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. வஞ்ச கண்டத்தோட வந்தவன். போ, இங்க இருந்து போயிடு. மயிலு, போகலாம். பள்ளியம்மா, மறுபடியும் வருவோம். வாங்க அண்ணே, போலாம். நாராயண நாராயண. முருகா, என்ன இது? உன் அழகு முகத்தில் ஆழ்ந்த சிந்தனை தெரிகிறதே. ஆம் நாரதரே, வள்ளியை சந்திக்க எல்லா கதையும் எனக்கு தெரியும். எப்படி? ஒளிந்து நின்று பார்த்தீரா? இல்லை இல்லை, ஒதுங்கி நின்று பார்த்தேன். ஆமாம், உன்னிடமே மாய வித்தை காட்டுபவர் யாராக இருக்க முடியும்? இது வித்தை அல்ல, சோதனை. என்ன சோதனையா? உன்னை சோதிக்கவும் ஒருவர் உண்டா? ஏன் இல்லை, என் அண்ணன் விநாயகர் இருக்கிறாரே. வள்ளியை சந்திக்க சென்ற போது அவரிடம் சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்டேன். அதனால் கோபம் இருக்கும். அண்ணனை மதிக்க வேண்டியதுதான். அதற்காக காதல், சரசம் இதையெல்லாமா ஒரு தம்பி சொல்லிக் கொண்டிருப்பான்? இல்லை நாரதரே, அண்ணனின் ஆட்சியை பெற்றுக் கொண்டு போயிருந்தால் எல்லாமே தடையின்றி நடந்திருக்கும். இப்போது மட்டும் என்ன, நீ கல்யாணமா செய்து கொண்டாய், தம்பதி சமேதனாய் வந்து ஆட்சி பெற. நாரதரே, ஞானத்துக்காக உன் அண்ணனை வணங்கு, தவறில்லை.
காதலுக்காக வணங்குகிறேன் என்கிறாயே, காதலுக்கும் அந்த உருவத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? நாரதரே, இந்த கோபம் தான் வேண்டாம் என்கிறேன். இத பாரு முருகா, இம்மாதிரி விஷயங்களில் ஆரம்பத்தில் சோதனைகள் ஏற்படுவது சகஜம்தான். அதற்காக அவசரப்பட்டு ஆணை முகத்தானிடம் சென்று விடாதே. எல்லாமே விருப்பப்படிதான் நடக்கிறது. எது? வள்ளியின் கை பிடித்தது, மெல்ல தடவியது, வளையல்கள் போட முயன்றது, இதையெல்லாம் நானா உனக்கு சொல்லிக் கொடுத்தேன்? நாரதரே, நாராயணா நாராயண. ஆஹா, மான் கிடைத்து விட்டது. யார் நீர்? என்ன இது? அன்பு. அன்பா? அம்பு என்றே. அது தெரிகிறது. இதை என் மீது என் தொடுக்கிறேன். உன்னை மான் என்று நினைத்து விட்டேன். என்ன உளறுகிறேன்? மன்னிக்க வேண்டும். அம்மானை தேடி வந்தேன். எம்மானை? என் மானை இங்கு நீர் தேடி வந்த அம்மான் இல்லை. என்னிடம் வேடிக்கை பேச நீர் என் அம்மான் அல்ல. அப்படி சொல்லாதே. நீர் அருகில் வராதே. நான் நெருப்பு. என்னை நீர் என்றாய், உன்னை நெருப்பு என்கிறாய். நெருப்பை நீர்தானே அணைக்கும். எச்சரிக்கை செய்கிறேன். மரியாதையாக இங்கிருந்து போய்விடும். நான் போவதற்காக வரவில்லை. ஓ, புரிகிறது. கையில் அம்பு, செய்கையில் வம்பு, சொல்லில் கரும்பு, கண்ணிலோ குறும்பு. உண்மையில் நீர் வேடனா அல்ல இது வேடமா? உன் சந்தேகத்தை நான் தெளிய வைக்கிறேன். முதலில் உன்னை தெளிய வைத்துக்கொள். பித்தம் தலைக்கேறி இருக்கிறது. இருக்கும். என் அப்பனே ஒரு பித்தன் தானே. கையை விட. பெண்களை கைவிடக் கூடாது என்பது பெரியோர் வாக்கு. நான் கத்துவேன். இதுவரை மட்டுமல்ல, மெதுவாகவா பேசினாய். விட கையை. விட. அண்ணா, அம்மா. வள்ளி, வள்ளி. விடு, விடு என்னை. நான் அப்பாவை கூப்பிடுவேன். கூப்பிடு. அப்பா, அண்ணா. அப்பா, இந்த முரடன் என்னை இங்கேதானே இருந்தான். அதற்குள் எப்படி மறைந்தான்? இந்த மரம் முன்பு இங்கு இல்லையே. திடீரென்று தோன்றியிருக்கிறது. வாய மரமோ? எதுவா இருந்தாலும் என்ன, இந்த மரத்தை வெட்டி தள்ளுங்க. என்ன? மரத்திலிருந்து ரத்தமா? இது ஏதோ அபூர்வ சக்தி வாய்ந்த மரமாக இருக்கும். இதை வெட்ட வேண்டாம். அப்பா, எனக்கு அஞ்சாதே வள்ளி. இந்த மரம் உனக்கு நிழல் தந்து உதவும். நீ குடிலுக்குள் போ. வாருங்கள், போகலாம். பெண்ணே, நீ இன்னுமா போகவில்லை? தோளில் என்ன? ஒரு மூடன் என்னை வெட்டி விட்டான். இந்த காலத்தில்
இறக்கப்படுவது கூட தவறு. எழுந்திரம். வலிக்கிறதே. கட்டு போட வந்தால் கட்டி பிடிக்கிறீரே. கட்டு போடுவதற்கு பதிலாக என்னை கட்டி போடேன். கயிறு எடுத்து வரட்டுமா? உன் ஆசை கயிற்றால் என்னை கட்டக்கூடாதா? முடியாது. ஏன் பெண்ணே? என் ஆசையும் நேசமும் வேறு ஒருவரிடம். யார் அவன்? நினைக்கும் போதே நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது. அவர் வீரத்தின் விளைநிலம். அவரே அழகு, அவரே இளமை, அவரே தமிழ். என்னும் நான் என்ன கதையா சொல்கிறேன்? கதை வேண்டாம். அவர் யார் என்று சொல். அவர் அவர் வள்ளி! வள்ளி! ஒரு வினாடி பொறுத்திருக்க கூடாதா இந்த செடி? பார்க்கலாயா? இந்த வயசுல ஆசை வந்தா ஏமாறவும் தயாரா தான் இருக்கணும். யானையை வரவழைப்பேன். நிச்சயமா உன்கிட்ட ஓடி வர மாட்டேன். பார்க்கலாம். நல்லா பாரு. விக்னேஸ்வரா, வள்ளி, நீங்களா? கார்த்திகேயா, இது கனவல்லவே? இல்லை வள்ளி. பெருமானே, ஐயோ, என் அப்பா அம்மா வருகிறார்கள். அஞ்சாமல் போ. உரிய நேரத்தில் வந்து உன்னை ஏற்றுக்கொள். ராட்சத்தை இழந்த அந்த தரித்திர நாராயணனுக்கு நாம் பெண் தர மாட்டோம். என்ன சுகர்முனிவரே, சரிதானே? முற்றிலும் தவறு மன்னா. மற்றவர் பேசலாம், கற்றவர் பேசலாமா? பெற்றவன் பேசுகிறேன். உற்றவர் பெண் கேட்டால் உன் வார்த்தை சரியே. உலகளந்தோன் கேட்கிறார். உலகளந்தோன் மண்ணளக்க வந்த பின்பு மண்ணளப்பவர்கள் பொன்னளக்காமல் விடுவார்களா? பொன்தானே வேண்டும். என்ன உங்கள் தேவை? 1 கோடி ராமனிஷ்காம பொற்காசுகள். கோடிதானே, தேடி வருகிறேன். கோடி வரும் பொழுது நீங்கள் தேடி வர வேண்டிய தேவையில்லை. நாங்களே நாடி ஓடி வருவோம். சென்று வருகிறேன். நலம். பூலோகம் பொன்னை கொண்டுதான் பெண்ணை நிர்ணயிக்கிறது. பொண்ணுக்கு மரியாதை போகும் பொழுது பெண்ணுக்கு மரியாதை தானே வந்துவிடும். அதுவரை இதுதானே உலக நியாயம். என்ன செய்தி? மாப்பிள்ளை வீட்டார் வந்துவிட்டார்களா? மன்னவர் சம்மதித்து விட்டாரா? நாள் பார்க்க நிமித்திகள் வருகிறாரா? திருமணம் இந்த திங்களா அடுத்த திங்களா? மன்னரிடம் உங்களை பெண் கேட்க வந்தால் மகளாதேவி. மன்னர் என்ன சொன்னார்? ஒரு கவலைக்குரிய செய்தி. அப்பாவை தெரியாதா உங்களுக்கு? 1 கோடி ராம நிஷ்காரம் கொடுத்தால்தான் பெண் கொடுக்க முடியும் என்று கண்டிப்பாக சொல்லியிருந்தார். கொடுப்பார்களா அவர்கள்? இருப்பிருந்தால் கொடுப்பார்கள். வந்திருப்பது தரித்திர நாராயணன். எப்படி கொடுக்க முடியும்? அப்போது இந்த திருமணம் பெண் தயாராக இருக்கிறார். பொன் வர வேண்டுமே, என்ன செய்வது? எனக்கு சிரிப்பு வருகிறது. பூலோகத்தில் வரதட்சணை தான் கேட்பார்கள். என் தந்தை ஸ்ரீதட்சணை கேட்கிறார். இனிமேல் நான் ஏன் இங்கு இருக்க வேண்டும்? பெற்றவர்கள் எனக்கு சூட்டிய ஆபரணத்தை தந்து விடுகிறேன். அவர்கள் மற்றொரு பெண்ணை பெற்று போட்டுக் கொள்ளட்டும்.
ஸ்ரீமன் நாராயணன் எங்க இருக்கிறாரோ அந்த வாயிலில் சென்று தவம் இருக்கிறேன். என்னம்மா இதெல்லாம்? பார்க்கடல் நாயகனுக்கு பொன் கிடைக்கவில்லையா? அதில் பாதியாவது தேர்மா நீங்கள் போட்ட நகையில் என்று பார்க்க. நான் கேட்கவில்லையே உன்னிடம். கேட்டீர்களாமே பகுலா தேவியிடம். மன்னன் மகளை மணப்பதற்கு தகுதி வேண்டாமா? மன்னருக்கு பணம் தேவை, மகளுக்கு மணவாளன் தேவை, சொன்னபடி செய்வதற்கு வசதிகள் தேவை. இவையெல்லாம் எங்கோ எப்படியோ பிறந்த இருவருக்கு திருமணம் பேசும்போது இல்லையா? அப்பா, எனது மனோதர்மத்தில் ஸ்ரீமன் நாராயணனே மணவாளன். யுகங்கள் தோறும் அவர் எனக்காகவே அவதாரம் எடுக்கிறார். பூர்வ ஜென்ம பந்தத்தில் நாயகனும் நாயகியும் செய்து கொண்ட முடிவை தாயும் தந்தையும் மாற்ற முடியாதப்பா. என் மகள் என்னை மீறுகிறாளா? என் தந்தை என் தர்மத்தை மறுக்கிறாரா? பெண் கேட்பது தரித்திர நாராயணன். மனைவியாக விரும்புவது மகாலட்சுமியின் பிரதிபிம்பம். பத்மாவதி, வீணாக கற்பனை வளர்த்துக் கொள்ளாதே. கட்டளைகளை அரசாங்கத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். அவர் ராமரானால் நானே சீதை, அவர் பரந்தாமன் என்றால் நானே பாமா. இப்பொழுது மண்ணுலகில் வந்திருக்கும் ஸ்ரீனிவாசனுக்கு நானே பத்மாவதி. மனம் இருந்தால் மனம் முடியுங்கள், இல்லை என்றால். மகளே, காலமும் விதியும் அதே கடிக்கும் என்றால் அதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். ஆனால் ஒரு தந்தை செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யாமல் இருக்க மாட்டேன். கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன், முடிவை அவரிடம் விட்டிருக்கிறேன். அதுவரை சற்று பொறுமையாக இரு. எது நியாயம் என்பதற்கு பொது நியாயம் சொன்னான் ஆகாசராஜன். இதில் ஒன்றும் தவறில்லையே. சீர் வந்தால் பேர் வரும், வெறும் பேர் வந்தால் யார் வருவார்கள்? ஆமா, 1 கோடி பொண்ணுக்கு எங்கே போவது? மைத்துனர் பரமசிவனிடம். சுடுகாட்டில் 1 கோடி ஏது? அவருக்கு உயிர்களை சிருஷ்டிக்கத்தான் தெரியும். பின்ன என்ன கள்ள நாணயம் தயாரிப்பதா? பூலோகத்தில் அதுவும் ஒரு கலைதான். அம்மா, சோறு வேண்டுமென்றால் விவசாயியின் இருக்கு, பணம் வேண்டுமென்றால் பணக்காரன் இருங்க. யார் அவன்? தேவலோகத்தில் ஒரே பணக்காரன் குபேர் தான். கேட்டால் கொடுப்பாரா? வட்டி தருகிறேன் என்றால் கட்டி கொடுப்பான். சரிதான், சரியான செட்டிதான் அவன். இப்பொழுதே போகிறேன், குபேரனை பார்க்கிறேன். சென்று வா, சென்று வா. மகனே, போகும்போது மகாலட்சுமியை பார்த்து விட்டு போ. காரியம் இடையூறு இல்லாமல் நடைபெறும். நல்லதம்மா. ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. சுவாமி, நான் அப்படி சொல்லலாமா? நீ எப்படி சொன்னாலும் உன் சொற்படி கேட்பவன் தானே இந்த நாராயணன். அப்படி இருந்துமா என்னை இப்படி விட்டு விட்டீர்கள்? எப்படியோ நாம் இருவரும் பூமிக்கு வந்து விட்டோம். என்னை கைப்பிடியில் அழைத்து போகவா? இல்லை, நான் கைப்பிடிக்கும் காலம் வந்திருக்கிறது. பாருங்க, அமருங்க. அடேடே, குபேரனின் அரண்மனையில் சிவனும் பிரம்மாவும். பொருள் இருக்கும் இடத்தில் தான் சிவனும் இருப்பார் போல் இருக்கிறது. இல்லை, நீ வரும் ஒலி கேட்டுத்தான் நான் வந்தேன். சிவன் வரும் ஒலி கேட்டுத்தான் நானும் வந்தேன். நீங்கள் மூவருமே வருவீர்கள் என்றுதான் நான் வசூலுக்கே போகாமல் இருக்கிறேன். நான் உன்னிடம் கடன் வாங்க வந்திருக்கிறேன். நாங்கள் சாட்சிகளாக வந்திருக்கிறோம். நீங்கள் எதற்கு? புஷ்கரணியும் அரசமரமுமே சாட்சிகளாக இருக்க போகின்றன. மெத்த சரி, எத்தனை கோடி வேண்டும்? அத்தனை கோடிக்கு என்ன, 6-7 பெண்களையா மணக்கப் போகிறேன். 1 கோடி வேண்டுமாம் ஆகாசராஜனுக்கு. தருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன? நான் வட்டி வாங்க மாட்டேன். தொழிலுக்கே துரோகம் செய்கிறாய். இல்லை இல்லை, வட்டி பாக்கி நின்று கொண்டே இருந்தால்தான் வரவு வந்து கொண்டே இருக்கும். இதோ கடனோலை. யாரங்கே? ஸ்ரீனிவாச கல்யாணத்திற்கு 1 கோடி ராமநிஷ்காம பொற்காசுகளை கொடுங்கள். உத்தரவு. கடல் வாங்கி கல்யாணமா? திருமாலே, நாராயணா, ஸ்ரீனிவாசா, வெங்கடாஜலபதி, திருமல நாயக்கா, பூமிக்கு தரித்திர நாராயணனாக வந்த நீ இன்று சரித்திர நாராயணனாக ஆகிவிட்டார். சுவாமி, இந்த திருமலைக்கு வருவோர் தங்களை வணங்கிய பின்பே என்னை வணங்க வேண்டும். மனத்தால் உயர்ந்த மணிவண்ணா, சிரத்தால் தாழ்ந்த சிறியோனியா, என்னை மன்னித்தருளவே. பாவங்கள் உணரப்படும் போதே மன்னிக்கப்பட்டு விடுகின்றன.
பிருகு முனிவரே, ஸ்ரீனிவாசன் இந்த திருமலையில் எழுந்தருளியிருப்பதே தங்கள் கோபத்தால் தானே? முனி என்றாலே கோபம் என்றுதான் பொருள். கவலை வேண்டாம். இனி இந்த புண்ணிய பூமியில் ஒரு புனித சரித்திரம் படைக்கும். இந்த சேஷாசலத்தில், விஷபாச்சலத்தில், புஷ்கரனில் நீராடி திருமறையில் திருமணம் முடித்து செல்வோருக்கு எல்லா சம்பத்துக்களும் உண்டாக வேண்டும். சீனிவாசா, உனக்காக பக்தர்கள் கொண்டு வந்து போடும் பொன்னும் பொருளும் குபேரனின் விருப்பத்தை நிறைவேற்றட்டும். உங்களுக்கு ஒரு பொன் வழங்கும் மனிதன் 100 பொன்களை அடைய அருள் புரிய வேண்டும். அப்படியே ஆகட்டும். மாங்கல்யம் வேண்டுவோர் மதுரைக்கு செல்லுங்கள். ஆரோக்கியம் வேண்டுவோர் தணிகைக்கு செல்லுங்கள். செல்வம் வேண்டுவோர் திருமலைக்கு செல்லுங்கள். மீனாளும் வள்ளியும் பத்மாவதியும் உங்களை காத்தருள்வார்கள். ஓம் நமச்சிவாய. ஓம் சரவண.